இப்போ இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் மெலிசாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். ஒரு தயிர், புளிச்ச தயிர் 1 டம்ளர் வச்சுருக்கேன். மட்டன் கடையில் மட்டன் வாங்கும்போது இந்த மாதிரி பிரியாணிக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொழுப்பு தருவாங்க. நான் மட்டனை ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஸ்பூனில் வந்து 3.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். மட்டன் வேக போடும்போது அதில் 1 ஸ்பூன் போட்டு உப்பு ஒரு இன்ச்சு அளவு போட்டு வேக போட்டிருக்கேன். இது லெமன் இந்த சைஸில் இருக்கிறதுனால 3 லெமன் வச்சுருக்கேன். இதில் சாறு அவ்வளோக்கா வரல, அதனால் 3 எடுத்துருக்கிறேன். பெரிய பழமாக இருந்தால் 1.5 பழம் போதும். அதே மாதிரி இது கொத்தமல்லி இந்த கப்பில் ஃபுல்லாக இப்படி வச்சுருக்கேன். புதினா வந்து இந்த மெஷர்மெண்ட். இது புதினா ஜாஸ்தி போட்டிங்கன்னா சாப்பாடு வந்து கசக்கும். அதனால் பட்டை 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 போதும். பொடி இப்போ ஏலக்காயாக இருக்கனால 4 எடுத்திருக்கேன். பட்டை இந்த பெரிய சைஸில் 3 எடுத்திருக்கிறேன். தக்காளி எப்படின்னா 6 தக்காளி எடுத்திருக்கிறேன். பெரிய தக்காளியாக 6 தக்காளி எடுத்திருக்கிறேன். இது வந்து பட்டை கிராம்பு பொடி வந்து இந்த காஃபி தூள்லாம் போடுவோம்ல சின்ன ஸ்பூனு, அதில் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இது வந்து மிளகாத்தூள், என்கிட்ட உள்ள மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக இருக்கும். அதனால் நான் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தூள் வந்து 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். பிரியாணி பொடி எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பிரியாணி பொடி இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடைசியாக ஒரு 3/4 பதம் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் போடணும். அதை அப்புறம் போடும்போது நான் காட்டுறேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த கொழுப்பு கொடுத்தாங்கல்ல கறிக்கடையில், அதை போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நெய் கொஞ்சம் 1 2 3 ஸ்பூன் தேவைன்னா அப்புறமேட்டு கொஞ்சம் வேறு போடணும். அதுக்காக இப்போ ஒரு 3 ஸ்பூன் போதும். இது வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து காப்படி அரை உலக்குக்கு மட்டும்தான் நான் இப்போ செய்கிறேன். இது காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுறோம்ல, அது வந்து போடணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு இந்த ஏலக்காய் வந்து நல்லா உப்பி வரணும். அதுதான் ரொம்ப கருக விட்டுற வேணாம், டேஸ்ட்டு மாறிடும். பட்டை கிராம்பு போட்டு பொரிஞ்சோன்னே வெங்காயம், பெரிய வெங்காயம் போடணும். கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினோன்னா உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது அந்த ஆனியனோட டேஸ்ட்டை வந்து உப்பு போட்ட உடனேயே வதங்கிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஆனியனோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் அது மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். மட்டன் வேக வச்சும் செய்யலாம். அது மட்டன் வேக வச்சு செஞ்சால் கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே சமைக்க லேட்டாகிடுச்சு. அதனால் நான் வந்து மட்டனை ஒரே ஒரு விசில் மட்டும் உப்பு சும்மா ஒரு 1/4 ஸ்பூனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்கேன். அவ்வளோதான். நல்லா ப்ரௌனிஷுக்கும் மேலே கொஞ்சம் வதங்கினா தான் அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்காமல் நம்ம வந்து அடுத்தடுத்த பொருட்கள்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கலரும் ஒரு மாதிரி மஞ்சள் கலராக தெரியும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே வதங்காதனால நல்லா இருக்காது. அதனால் வெங்காயம் வதங்குறதுல தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் நல்லா வதக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மூடி போட்டு கூட வதக்கலாம். வட்டிக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்போயும் மூடி பார்த்துக்கோங்க. பிரியாணி செய்கிறப்ப கொஞ்சம் கூட ஆவி போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. போட்டு அடிக்கடி கிண்டி விட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து வதங்கும். காப்படிக்கு வந்து அரைப்படி சொம்பு வந்து அளவு எடுத்துக்கணும். அதில் ஒரு சொம்பும் திருப்பியும் அரை உலக்கு அரிசிங்கிறதுனால அதே சொம்பில் ஒரு அரை சொம்பு, அதாவது மோர் சொம்பு சொல்கிறேன், இந்த சொம்பு நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்படி பத்தலைனாலும் இதுக்கு பின்னாடி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போடும்போது 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா புல்லில் வச்சு அடுப்பை வச்சு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாக்கா சாப்பாடு சாப்பிடும்போது பார்த்தா அப்படியே முழுசாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இதை மூடி வச்சு இது பண்ணோம்னா நல்லா மசியும்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். பரவாயில்ல, தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டோட வதக்கணும். ஏன்னா கொத்தமல்லி புதினாவும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதே மாதிரி இஞ்சி பூண்டை போட்டோம்னா அதனுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதுவும் சேர்ந்து வதங்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் 2ஐயும் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு போட்டோன்னே லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அடிக்கடி கிண்டி விடணும். கிராம்பு பொடி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கிடுச்சு. போதும் வதங்கினப்ப இப்போ வந்து தயிர், ஒரு கிளாஸ் புளிச்ச தயிர் ஆட் பண்ணணும். லெமன், இந்த சீட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டோம்னா வடிகட்டணும். எப்போயுமே லெமன் புளிஞ்சோம்னா ஒரு தண்ணியில் கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சி அதில் வந்து புளிஞ்சு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த கொஞ்சம் உடனே செஞ்சால் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் ஆகிறனால அந்த சுண்ணாம்பு இது வந்து இறங்கி வைக்கல. அதுக்காக அது மாதிரி தண்ணி கொஞ்சம் துளியோண்டு ஆட் பண்ணி அதில் புளிஞ்சு வைக்கிறது பெஸ்ட்டு. இது பண்ணோம்னா அங்கே வச்சுருக்க மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் இதை போட்டுடலாம். மட்டன் நம்ம வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து ஒரு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரியாக அதில் நல்லா கோட்டாகி இருக்கும். அது மாதிரி கோட்டாகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்கு தண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட சேர்த்து அளவு தண்ணி. இப்போ நம்ம இந்த சொம்பு தான் நான் சொன்னேன். இதில் வந்து நான் வந்து காப்படியும் அரை உலகம் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இந்த சொம்பில் ஒரு சொம்பு, அப்புறம் ஒரு அரை சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியையும் கறி இது பண்ண தண்ணியையும் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. தண்ணியெல்லாம் இருந்துட்டு கொஞ்சமாக அரிசி எடுத்து போடலாம். அரிசி வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நான் இப்போ ஆக்குற அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசி. ஜீரக சம்பாவுக்கு நான் இப்போ சொன்ன தண்ணி வந்து கரெக்டு. இதுவே நீங்கள் துளசி அரிசியில் சாப்பாடு செய்கிறதா இருந்தால் அதுவும் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஊற்றின அளவை விட என்ன ஒரு மெஷர்மெண்ட்டை ஊற்றுறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு ஊற்றிட்டு ஒரு டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கணும். அவ்வளோதான். அரிசி போட்டோன்னா ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். ஒரு அரைவாசி தண்ணி சுண்டனோன்னா சிம்மில் வச்சுக்கலாம். அது வரைக்கும் அடுப்பு புல்லிலே இருக்கட்டும். இது எல்லாம் தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. இந்த இதில் வந்து இந்த பிரியாணி பவுடர் சொன்னேன்னா இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இந்த இதில் வந்து நெய், 1 நம்பர் நெய். அடுத்து இப்போ நம்ம தம் தான் வைக்க போகிறோம். அதனால் பிரியாணிக்கு எப்போயுமே கொஞ்சம் நெய் தாராளமாக ஊற்றணும். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லா இருக்கணும். இந்த இதில் வந்து நீங்கள் உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பவுட்ரு போட்டுட்டு நெய்யை போட்டுட்டு தம் வச்சிடறேன். அடியில் தோசைக்கல் வச்சுருக்கேன் நான். எதுக்குன்னா பிடிக்காமல் இருக்கட்டும் சாப்பாடு அப்படின்றதுக்கு இப்போ தான் வச்சேன். தம்முட போகிறோம்ல, அதனால் வச்சேன். வச்சுட்டு மூடி வச்சு வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையை நல்லா பரப்பி போட்டு மூடி போடலாம். என்கிட்ட வாழை இலை இல்லை, வாங்கலை. திடுதிப்புன்னு செய்கிறதுனால நான் ஒன்றுமே ப்ரீ பிளானாக எதுவுமே வாங்கி வைக்கலை. அதனால தான், இல்லைன்னா மாங்காய் வாங்கி வச்சுருப்பேன் தால்ச்சாக்கலாம். எதுவுமே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி போட்டு நல்லா மூடிட்டு பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்க பாத்திரத்தில் இப்படி வச்சு ஷேக் ஆகாமல் நகராமல் அந்த மூடி இப்போ தம் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தம்மை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு எப்படி நல்லா பொலன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். சொன்ன மெஷர்மெண்ட்டில் எல்லாமே ஊற்றுனீங்க அப்படின்னா
சாப்பாடு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பிரியாணி. எடுத்து வச்சு சுட சுட எல்லோரும் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.